ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்மால் ட்ரிப்பு தான் போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தூர் டு ஒசூர் தான் போக போகிறோம். இப்போ ஒசூர் பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர் வருது. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கு. அதை செலிப்ரேட் பண்ண நெக்ஸ்ட் மந்த் நம்ம பாண்டிச்சேரி போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைப் யாராச்சும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி ஷோ ஆகும். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் எப்படி போகிறது, எந்த டைமில் போகிறது எல்லாம் விளக்கமாக டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அதை வச்சு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் 1 lakh சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்க மாட்டேன். எல்லாேருக்கும் தேங்க்ஸ். ஜெகதேவ் ரீச் பண்ணியாச்சு. ஜெகதேவில் நான் ஃபாலோவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடு அடிக்கடிக்கு வர மாதிரி இருந்தால் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தான் வருவேன். அதனால் எவ்வளோ அழகான மலைகள்லாம் நம்மளை தாண்டி போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஜெகதேவ் ரீச் பண்ண உடனே நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம அங்கே ஃபலூடா கடை ஒன்று இருந்துச்சு. ஃபலூடா கடையில் நம்ம பாதாம் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஒன்று 30 ரூபா. இந்த பாதாம் ஜூஸை சாப்பிட்டுக்கிட்டே அந்த அழகை ரசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்ம கிருஷ்ணகிரி ரீச் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடுவோம். எவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சுற்றியும் ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது. கிருஷ்ணகிரி மலையாக பாருங்கள். ஜூம் பண்ணி எடுத்தது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் பாருங்கள். விவசாயிகளை பாருங்கள், நல்லா ஆடி வச்சுக்கின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த கிருஷ்ணகிரி நம்ம ரீச் பண்ணியாச்சு. அது நம்ம சர்வீஸ் ரோட்டில் ஏறி அப்படியே போகிறது தான். அவ்வளோதான். ஒசூருக்கு இன்னும் 54 கிலோமீட்டர். இப்போ நம்ம ஏறினீங்கன்னா சல்லுன்னு அடிச்சுன்னு போயிடலாம். இப்போதைக்கு இங்கே டிராஃபிக்காக இருக்குது. அதனால நம்ம பொறுமையாக போகிறோம். நம்ம லோக்கலில் எவ்வளோனா பொறுமையாக போய்க்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு. அதெல்லாம் சேஃப்டியாக போங்க, பார்த்துக்கோங்க. நம்ம கிருஷ்ணகிரி டேம் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக கெமிக்கல் ஏதோ கலக்கிறன்னு சொல்லியிருந்தாங்க, அது என்னன்னு தெரில. சரி, அவ்வளோதான். நம்ம இப்போ சர்வீஸ் ரோட்டில் கட் ஆகிட்டு இப்போ நேச்சுரல் ஹைவேல ஏற போகிறோம். அவ்வளோதான். இனிமேல் வேகம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஹைவேல எவ்வளோ வேணால் ஸ்பீடாக போய்க்கலாம். ஆனால் லோக்கலில் நம்ம அந்த மாதிரி போகக்கூடாது. கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும். ஏன்னா லோக்கல் வேறு, நம்ம ஹைவேஸ் வேறு. ஹைவேஸில் எவ்வளோ போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே லோக்கலில் சதா நேரம் வருவாங்க, ஆப்போசிட் யாராச்சும் வருவாங்க, கட்டுவாங்க, அந்த மாதிரி தான். அதனால தான் விபத்துகள் அதிகமாக ஏற்படுறது. நம்ம அவ்வளோதான். டோல்கேட்டை நான் ரீச் பண்ணியாச்சு. டோல்கேட்டில் தாண்டினா போலீஸ் இருப்பாங்க என்னன்னு தெரியல. அங்கேயே இருந்தாங்க கடந்தேரியில். சரி இருக்காங்க என்னன்னு தெரியல. பார்த்து ஸ்லோவாக தான் போகணும். நல்லாயிருக்கு. கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் சுற்றி போகிற இடத்துல நல்லா இருக்குது. இது வரைக்கும் நான் அவ்வளோவா போனதில்லை கிருஷ்ணகிரியில். இதெல்லாம் சுற்றி பார்க்கணும். வீடியோ கட்டாகி தான் வரும். ஏன்னா நான் கட் பண்ணி இது போட்டிருக்கேன் போயிட்டா. நான் ஒரே மட்டும் ஷார்ட்டெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. நம்ம எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் எடுத்துனே இருக்கலாம். நம்ம அவ்வளோவா பேச மாட்டோம். வாய்ஸே நம்மளுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ அந்த ஊரோட நேம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறேன் எந்த ஊர்லேருந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, அந்த வீடியோ எவ்வளோ வைரல் ஆகுது, எவ்வளோ ஃபேமஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மலை தூரத்துலேருந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. கிட்ட போய் பாருங்கள், எப்படி காட்டுற பாருங்கள். எப்படிருந்து பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் லாங்லேருந்து பார்க்குறதுக்கும் கிட்டேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கு. இந்த பாண்டிச்சேரி பக்கம்லாம் கர்நாடகா சைட்லேருந்து நிறைய பேர் போவாங்க. போகிறப்ப நிறைய விபத்து ஏற்படுது. கொஞ்சம் ஜாகிரதையாக போவாங்க. சூளகிரி தாண்டி அவ்வளோதான். ஃபாரஸ்ட் ஏரியா வந்தாச்சு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுது. அது எந்த காரணத்தால் ஆக்சிடெண்ட் ஆகுது எப்படின்னு தெரியல. நான் போகிறப்பே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகிட்டு நின்றுருக்கு பாருங்கள். வீடியோவில் காட்டுற பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரப்போ இங்கேயும் ஒரு ஆக்சிடெண்ட்டு.
ஆனால் அது எதனால் ஆகுது எப்படின்னு தெரில. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு. ஆனால் ஃபுல் டிராஃபிக் இந்த அதியமான் காலேஜ் தாண்டி உடனே. ஆனால் எப்போதுமே இந்த சர்வீஸ் ரோடை ரெடி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல ஒசூரை பொறுத்த வரைக்கும் நேராக வாங்க நேரத்துக்கு வாங்க இது போர்டு வச்சுருக்காங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்க, எதனால் வச்சுருக்காங்க, எந்த ரீசனுக்காகன்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பஸ் ஸ்டாண்டு ரீச் பண்ணியாச்சு. இந்த கீழே கொடுத்துருக்க 2 ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி தான். இந்த 2 ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரிப் போகிறப்ப மறக்காம டிஎம் பண்ணுங்கள். பை.